guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல்டு பர்சனல் ரீடிங் நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீன்ல தெரியுது 9841349436. ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான டாபிக் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் 2025லயா இருக்கட்டும் 2024 இருக்கட்டும் அன்றாட வாழ்க்கையிலையா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் சரியாக பண்ணுறோமா தவறாக பண்ணுறோமா, எடுத்த முடிவு, செய்யும் காரியம், செய்யும் தொழில், செய்யும் காதலை அணுகும் முறை, எதை நீங்கள் சரியாக பண்ணுறனா பண்ணலையா, இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க பாத் ஆர் அந்த அந்த டெஸ்டினேஷனை அடைய நான் சூஸ் பண்ணியிருக்க வழி கரெக்டாக இல்லையா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஹாவ் டு சூஸ் த பைல் இன் அ ப்ராப்பர் மேனர். ஸோ அதனால தான் டேக் யோர் டைம். சில பேர் கமெண்ட்ஸில் 3 நிமிஷம் ஆகுது நீங்கள் முன்னாடி பேசுகிறீங்க. 3 நிமிஷம் இல்லை, அந்த 30 நிமிஷமும் நான் தொண்டை தண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்காக கார்ட்ஸ் பிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்காக கார்ட்ஸ் பிக் பண்ண நான் 30 நிமிஷம் செலவு பண்ணும் பொழுது ரீடிங் 30 நிமிஷம், அப்போது எனக்கான ஒரு புக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ், எனக்கான ஒரு கிராட்டிடியூட் சொல்லும் பொழுது அதை 3 நிமிஷம் கேட்க மக்கள் தயாராக இல்லைன்னும் போது ஹவ் யூ ஆர் லீடிங் யுவர் லைஃப் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? நம்மளுக்கு கிராட்டிடியூடும் இல்லை, நம்மளுக்கு பொறுமையும் இல்லை. அப்போ கடவுள் சொல்கிற அந்த ஏஞ்சல்ஸ் சொல்கிற டேரோட் சொல்கிற கைடன்ஸை எப்படி உள்வாங்கி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தும். அது இன்னொன்று விஷயம், ரொம்ப பாசிட்டிவான விஷயம், தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் தமிழில் தான் பேசுகிறேன். என்ன அறியாமல் வர்றது தான் அது நிறைய வருது. ஐம் ட்ரைங் டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறேன். ஸோ தமிழில் நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம், தமிழ்லேயே நம்ம பேசுவோம், சரிங்களா? இப்போது பைல் செலெக்ஷன், பைல் நம்பர் 1 கிளியர் ஸ்குவாட்ஸ் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? படிகம் சொல்லுவாங்க. பைல் நம்பர் 2 க்ரீன் கலர் கிறிஸ்டல் வைக்கிறேன், சரிங்களா? பைல் நம்பர் 2 க்ரீன் கலர் கிறிஸ்டல். அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் எனக்காக சொல்லிடுறேன். என்னன்னா நிறைய பேர் இப்போது புதுசாக டாரோ ரீடர்ஸ் வராங்க. இட்ஸ் ஓகே டு கெட் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் பீப்புள். எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்கிற டாரோ ரீடர்ஸ்க்கு எடுக்கிறது தவறே கிடையாது. டிட்டோ காப்பி அப் பண்ணுறது தவறான ஒரு விஷயம். அண்ட் ஈவில் ஐஸ் கொடுக்கறது தவறான ஒரு விஷயம். ஸோ ஹூஎவர் இஸ் சென்டிங் ஈவில் ஐஸ், ஐ எம் அ வெரி பாசிட்டிவ் பர்சன், பட் ரீசன்ட் டைமில் ஐ குட் ஏபிள் டு நோட் சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஐ குட் ஏபிள் டு சென்ஸ் இட். ஐம் நாட் தேட் கைண்ட் ஆஃப் பர்சன். நான் வரவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவிட்டி தான் கொடுப்பேன். 99 இல்லை, என் சேனலில் வரவங்க 100% பாசிட்டிவாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் சம்திங் இஸ் ஹிட்டிங். ஸோ டோன்ட் கிவ் சம் கைண்ட் ஆஃப் ஈவில். எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க, காப்பி பண்ணுறீங்கன்னா கூட பண்ணிக்கோங்க. பட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் கொடுத்தா அது ரிப்பல்ஷனை தாங்க முடியுமா அப்படின்றத பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 ரொம்ப கான்ஷியஸாக டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் எடுத்துக்கோங்க. பொறுமையாக உங்களுடைய பைலை செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் கோனா ரிமைண்ட் த நெக்ஸ்ட் 15 minutes. நம்ம பண்ணுறது சரியாக தவிர பாதையில் போகிறது, சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து எடுக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் பி கிரவுண்டட் வைல் ரிசீவிங் திஸ் மெசேஜ். ஸோ பைல் நம்பர் 1க்கான ரீடிங் போயிடலாம். கிளியர் ஸ்குவாட்ஸ் சூஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 1க்கான ரீடிங் எஸ் ஆர் நோ, டெஃபினெட்லி ஐம் கோனா பிக் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம டாரோட் கிட்ட கேட்டுரும். பைல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணுவாங்க. சரியான பாதையில் தான் போகிறாங்களா, தவறு செய்கிறாங்களா, எஸ் ஆர் நோ? சரியான பாதையில் தான் போகிறாங்களா? ஓகே. பாடியோ தெரியுதா? ஒரு கார்டெலாம் அப்படியே ஷிஃப்ட் ஆன் ஆகி போய் விழுந்துட்டாங்க. அவங்கள என்னான்னு கேட்போம். காதலின் நாயகன், கிங் ஆஃப் கப்ஸ் என்ன மனதை ஆளும் நபர். கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் என்ன ரொம்ப
தெளிவாக யோசிக்கக்கூடிய நபர். நீங்கள் பைல் நம்பர் 1 ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். பேலன்ஸ், டெம்பரன்ஸ் அப்படின்றது பேலன்ஸ். நீங்கள் எப்படின்னா ரொம்ப சரியான பாதையிலையும் உங்களை வந்து போக வேண்டாம். ஏன்னா ரொம்ப சரியான பாதையில் போனீங்கன்னா முட்டாளாக்கி நம்மளை உட்கார வச்சுட்றாங்க. போனால் போகுதுன்னு விட்டினா கேனன்னு ஆப்பு வைப்பாண்டான் இருக்குல்ல, அதுதான். ஏன்னா டெம்பரன்ஸ் இவங்களை வந்து அப்படின்னு நீங்கள் பாவம் பார்த்து தான் விடுறீங்க. நீங்கள் ஏமாலியாக விடலை, ஓகேங்களா? நீங்கள் ஏமாந்து விடலை, பாவம் பார்த்து சரி தவறே நம்மளுக்கு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க மேலே இரக்கம் பார்த்து தான் விடுறீங்க. யூ நோ தட் தே ஆர் டாக்ஸிக், யூ நோ தட் தே ஆர் டூயிங். அவங்க திங்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க தெரியல, இவங்களை நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி. நீங்கள் போகிற பாதை சரியா, நீங்கள் பண்ணுறது தவறா அப்படின்னும் பொழுது தவறும் பண்ணலை, சரியும் பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ். ஏஞ்சல்ஸ் இப்படி சொல்லுவாங்களா, நீ தவறும் பண்ண வேண்டாம், நீ சரியும் பண்ண வேண்டாம். தவறாக சரியாக பார்க்காத, மனம் சொல்கிறத கேளு அப்படின்றாங்க. உன் மனசு என்ன சொல்கிறது? நீ தவறாக சரியாக பார்க்கும்போது என்ன பண்ணிடுறேன்னா, ஹூ டிசர்வ்ஸ் யுவர் லவ், ஹூ டிசர்வ்ஸ் யுவர் அட்டென்ஷன். யாருக்கு உங்களுடைய பணம் செலவழிக்கப்படணுமோ அவங்களுக்கு பணம் செலவழிக்கப்படவில்லை. யாருக்கு உங்களுடைய நல்ல பாசம் அட்டென்ஷன் போகணுமோ அவங்களுக்கு பாசம் அட்டென்ஷன் போக மாட்டுது. நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா. இதுவே நம்ம நல்லவங்களாக இல்லை, நம்ம வந்து தவறான ஒரு பாதையை சூஸ் பண்ணி நம்ம போகிறோம், ரொம்ப கன்னிங்காக இருக்கும் அப்படின்னும் பொழுது பேலன்ஸே வரலை. ஒன்று தராசு என்ன பண்ணுது, ஒன்று டோட்டல் அப் சைடு இந்த சைடு போயிடுது, இல்லை இந்த சைடு போடுது. தராசு பேலன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கான்ஷியஸாக வருது. யூ ஹாவ் டு மேனிஃபெஸ்ட் டெம்பரன்ஸ் கார்டு அப்படின்றது ரொம்ப ஆழமான கருத்தாக இங்கே வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2025 நீங்கள் உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே அளவு மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்க தோணுதுன்னா வாங்கி கொடுங்க. Balancing is the main thing and intellectual thinking. ஓகேங்களா? வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் வந்து லைட்டாக மேம் ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணுறது தவறோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது மேம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்னு ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்துலேருந்து வர வெளிப்பாடு இருக்கு இல்லையா. தமிழில் தான்டா பேசிகிட்டு இருக்கேன்டா, நான் தமிழில் தானே பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோக்கு இந்த வீடியோ ஓகே இல்லை தமிழ். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு இருக்கு இல்லையா. ஸோ அந்த வெளிப்பாடு என் எண்ணம் தான் சரி, அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு சரி, நான் இதை நினச்சிட்டேன், இதை நான் நடத்தியே தீருவேன். மனசு சொல்கிறத கேளுங்க. ஆக்சுவலி த பிரெயின் இஸ் வாட் கன்ஃபியூசிங் யூ. இங்கே பைல் நம்பர் 1, த பிரெயின் இஸ் வாட் கன்ஃபியூசிங் யூ. ஸோ உங்களுக்கு நோ கார்டு ஃபஸ்ட்டு, மேபி கார்டு செகண்டு, தேர்ட் இஸ் த எஸ் கார்டு. 9 ஆஃப் வாட்டர். சாய்ஸஸ். த பிரெயின் இஸ் வாட் கன்ஃபியூசிங் யூன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கிட்ட ஒரு கப்பு தான் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம அந்த ஒரு கப்பை தான் பாதுகாத்து பேணி, ஒரு டம்ளர் தண்ணி வாட்டர் தான் இருக்குன்னா அதை வச்சு தான் இன்றைக்கி சர்வை பண்ணோன்னா அதை தான் சர்வை பண்ணுவோம். சப்போஸ் வி ஹாவ் 9 glasses ஆஃப் வாட்டர், நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கீழே துப்புவோம், இல்லை கொஞ்சம் குளிப்போம், கொஞ்சம் கை கழுவுவோம். அந்த மாதிரி யூ ஹாவ் சாய்ஸஸ். அப்போ அந்த சாய்ஸஸ் என்ன ஆகுது, அலைப்பாயுது. மூளைக்கும் மனதிற்குமான சண்டை. இந்த பேலன்ஸ்ன்ற ஒரே வாசகம் திருவாசகத்தில் நச்சுன்னு முடிச்சிட்டாங்க. சன் கார்டு அப்படின்றது என்னென்னா, டெஃபினெட்லி யூ கோனா ஃபைண்ட் த பேலன்ஸ். அந்த ஒளி வந்து தெரிய போகுது. அந்த க்ளவுடட் விஷனில் நீங்கள் போகிற பாதை சரியா தவறா அப்படின்றதுக்கு ஒளி வந்து கண்டிப்பாக தெரிய போகுது. என்ன நம்ம ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? யூ ஆர் ரெடி. பியூட்டிஃபுல். By getting this guidance, you're going to execute that in your life and you are ready. But now it's not the right time because நீ ஸ்டடியாக இல்லை, உன் கால் தரையில் படலை, முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி. இப்போது இட்ஸ் நாட் த ரைட் டைம். ஆஃப்டர் ஃபைண்டிங் த பேலன்ஸ், இந்த மூளை வந்து சொல்லிகிட்டே இருக்கு இல்லையா, அதை கொஞ்ச நேரம் நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இரு. நான் எனக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், மற்றவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், செல்ஃப் லவ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், என்னோடய லவ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், என் மனசுலேருந்து நான் யோசிக்கிறேன்,
எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமோ அதை பண்ணுறேன். சேவிங்ஸ் பண்ணணும்னா சேவிங்ஸ் பண்ணுறேன். லக்ஸரியாக செலவு பண்ணணும் லக்ஸரியாக பண்ணுறேன். எல்லாத்துக்கும் நான் பேலன்ஸ் பண்ணுறேன். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன். சில விஷயங்களை வந்து நான் டாலரேட் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். சாய்ஸஸ் நிறைய இருந்தாலும் அதில் எனக்கு எது நல்லதோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். நான் மூளையும் மனசையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. என் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்க போகிறேன் முழு மனதாக. அதுதான் நான் தவறு பண்ணாமல் சரியாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்னை வழி நடத்தும்னு தெரியும்னு நீங்கள் எப்போ முடிவு எடுக்கிறீங்களோ that time you are ready. Now it's not the right time. சில விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன், விட்டு கொடுத்து போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதை அப்படியே ஏஞ்சல் சொல்லிட்டாங்க பாருங்கள். டெக்கு கடியில் அப்படியே இருந்தது. நான் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்து உங்களுக்கு வச்சுட்டேன். ஸோ எஸ் இஸ் த கார்ட். யூ gonna achieve whatever you manifest in 2025. The path is clear, but now it's not the right time. After finding, தமிழில் இப்போ அதுக்கான சரியான நேரம் கிடையாது. அதுக்குண்டான வழியை நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஏஞ்சல்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பே யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொன்னேன்ல. செல்ஃப் லவ் எப்போ வந்து எம்ப்ரஸ் கார்டு வந்துட்டாங்களோ அப்பயே செல்ஃப் லவ்க்கான ஒரு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட், பண விரயம் பண்ணுறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிறது தான் கார்டில் வரும், கார்டில் வரது தான் நம்ம சொல்லுவோம். இதுதான் எனக்கும் என்னுடைய கார்ட்ஸ்க்கும் உண்டான கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை இந்த கார்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் நீங்கள் செயல்படுத்திக்கோங்க. ஏஞ்சல்ஸ்க்கும் உங்களுக்கும் உங்கள் குலதெய்வம் யார்கிட்டேருந்து நீங்கள் இந்த ரீடிங்கை கேட்கணும்னு நினைக்கிறோம் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்டெப்த்தாக ஒரு சில விஷயங்கள் புலப்படும். நீங்கள் பண்ணுறது சரியா தவறா அப்படின்றதை இவங்க எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு அப்படியே உள்வாங்கும், அப்படியே பிக்சரைசேஷன் ஓடும். ஓகே, இதோட கனெக்ட் ஆகுது, இதோட கனெக்ட் ஆகுது. ஹென்ஸ் இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங். உங்கள் கூட கனெக்ட் ஆகிறத நீங்கள் எடுத்துக்கோங்க பைல் 1. கனெக்ட் ஆகிறத மற்றவங்களுக்கு விட்டுருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் உங்களை வந்து ஏமாத்துறவங்களுக்கு நிறைய பணம் செலவு பண்ணுறீங்க, அது தவறு. உங்கள் மனசு சொல்கிறத கேட்க மாட்டேன்றீங்க, மனம் வந்து உண்மையை உடைக்குது, அதை மூளை கன்ஃபியூஸ் பண்ணுது, அது தவறு. அப்போது இந்த விதத்தில் நான் தவறு செய்கிறேன்னா நீங்கள் இந்த தவறை செய்கிறீங்க. பேலன்ஸை கொண்டு வரணுமா அப்படின்னா எஸ், கொண்டு வரணும். உங்களுக்கு செல்ஃப் லவ் கொண்டு வரணுமா, கொண்டு வரணும். அப்போது என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸு, நீங்கள் பண்ண வேண்டியது நீ தவறும் செய்ய வேண்டாம், நீ சரியும் செய்ய வேண்டாம், நீ நடுநிலையாக இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் பண்ணுறது தவறா அப்படின்னு கேட்டால் த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தவறு அப்படின்னு. அது நோ கார்டா, எஸ்ஆர் நோ கார்டில் நான் எடுக்கலை, நான் மீனிங் கார்டில் எடுக்கிறேன். சின்ன சின்ன எஸ்ஆர் நோ தெரிஞ்சவங்க மேம் அது நோ கார்டு நீங்கள் அதாவது எஸ்ஸுக்கு சொல்கிறீங்களேனா தட் இஸ் சம்திங் ஒருத்தவங்களோட ரீடிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ மேக் யுவர் செல்ஃப், இது இங்கிலீஷில் தான் இருக்குது, அது இங்கிலீஷில் படிச்சு நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஓகேங்களா? மேக் யுவர் செல்ஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன். Always keep aside part of earning for yourself. It will promote your savings and it will help you to become more confident in future. Start investing or saving. ஏன் சேவ் பண்ண மாட்டீங்க பைல் 1? உங்களுக்காகவும் சேவ் பண்ண மாட்டீங்க, ஃப்யூச்சருக்காகவும் சேவ் பண்ணுறீங்க. யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறீங்க? ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறீங்களா? ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஏமாறுறீங்களா? வேண்டாம். அவங்களுக்காக வாங்கி கொடுத்தாலும் கொடுங்க, அதை தான் நான் சொல்கிறேன். தவறே கிடையாது, வாங்கி கொடுங்க, உங்களுக்காகவும் வச்சுக்கோங்கன்றத உங்கள் ஏஞ்சல்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு உங்கள் மேலே அக்கறையாக உடைச்சி சொல்ல முடியாது. முட்டாள் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சும் முட்டாள் ஆகிறதுக்கு தயாராக இருக்காதீங்க. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் பாசத்தினால ஏமாறாதீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது சரியா தவிர, நீங்கள் சூஸ் பண்ண பாதை தவறான்னு கேட்டால் தவறுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்களா? ஒரு சில விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, நான் ஏமாற மாட்டேன் காம்ப்ரமைஸ் பண்ணி, இப்போ நேரம் சரியில்லைன்னு எக்ஸிக்யூட் பண்ணி ரெடியாகி வெளியில் வந்துடுவீங்களான்னு கேட்டால் எஸ். ஸோ 2025 உங்களுக்கு பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. நிறைய 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 மணியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ உங்கள் பர்சன்ஸ்னாலேயோ இல்லை சுற்றி பிஸ்னஸ் பண்ணுறவங்கனாலேயோ நீங்கள் ஃபினான்ஷியலி ஏமாற்றப்படலாம், தெரிஞ்சே ஏமாற்றப்படலாம். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 உடைய ரீடிங்க்கு போயிடலாம். பைல் நம்பர் 2 க்ரீன் கலர் கிறிஸ்டல். க்ரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் போயிடலாம். நீங்கள் இந்த தவறை செய்கிறீங்களா செய்யாதீங்க? முதல்ல தவறு செய்கிறீங்களான்னு பார்ப்போம். அது தவறாக இருந்தால் என்னன்னு சுட்டி காமிச்சிடுறாங்க, பார்க்கலாம். பைல் நம்பர் 2.
Pile number 2, what happened? Cards பார்த்தீங்களா? டெக்கு கடியில் ஸ்டார் கார்ட். யூ டெஃபினெட்லி நீட் தட் ஹீலிங். யூ டெஃபினெட்லி நீட் தட், என்ன சொல்கிறது, த ஸ்டார் அண்ட் த சன். ஓகே, இந்த கிளைமேக்ஸ்க்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். த ஸ்டார் அண்ட் த சன், த யூனிவர்ஸ். ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே யூ ஷுட் ஷோ யுவர் கிராட்டிடியூட் டு த யூனிவர்ஸ். தேங்க் யூ யூனிவர்ஸ் டைப் பண்ணுங்கள். ஸ்டார் அண்ட் த சன் சிம்பிள் போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்டார் அண்ட் த சன் சிம்பிள் போடுங்க. நான் வரேன். ஸோ லெட் திஸ் கார்ட் பி ஹியர். மேஜர் ஆர்கானா, மேஜர் ஆர்கானா, மேஜர் ஆர்கானா, மேஜர் ஆர்கானா, மேஜர் ஆர்கானா. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனால் நீங்கள் நடக்கிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் நடத்துகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன் 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 why you are not taking any steps? why you are not having that leap of faith? the leap of faith ஏன் அந்த இல்லை, ஏன் நம்பிக்கை, அந்த அந்த ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அடுத்த கட்டம் வாழ்க்கையில். ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நம்பிக்கை இல்லை, மன ரீதியாகவும் நம்பிக்கை இல்லை. பார்ப்போம். What is the thing? What is the thing? The Hierophant. நிறைய மேஜர் ஆர்கானாஸ். The Hierophant, the Empress. Oh my God. பயம் இருக்கு இல்லைங்களா? பயம் மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியமான எதிரி வேறு எதுவுமே கிடையாது. வேறு யார் பர்சன்ஸே கிடையாது. உங்களுடைய பயம்தான் உங்களுக்கு எதிரி. ஹெமட் உங்களுக்கு வந்து ஹெமட் ஒரு பெரிய ஒரு, you have the knowledge, you can take the time, but decision எடுக்கிறீங்களா? ஹெமட் is isolation is good. Isolation is time for meditation, and the star card is also time for meditating, for healing. But only meditation na நம்ம என்ன பண்ணணும், நம்ம செயிண்டாக தான் போகணும். நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்காக ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஒரு டெய்லி ஆஃபீஸ் ஒர்க்லேயோ ஒரு பிஸ்னஸ்லையோ நம்ம செயின்ட்டு போய், செயின்ட்டுனா ஒரு புத்திஸ்டாக போகிறவங்களோ ஒரு சாமியாராக போகிறவங்களோ இந்த அன்றாட வாழ்க்கையில் இருக்க முடியாது. அன்றாட வாழ்க்கையில் சாமியாராக இருந்தால் நீங்கள் இருப்பீங்க, பட் உங்களோட சுற்றி இருக்கிறவங்களோட நிலைமையை பாருங்கள். சாமியார் இந்த மீன் நான் அந்த சொல்லலை, எந்த முடிவும் எடுக்காமல் எதுவுமே பண்ணாமல் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் அவங்கள வந்து நான் கன்சிடர் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் முடிவெடுக்கணும். முடிவெடுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய தப்பு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெனி இருக்குது, ஒரு காயின் இருக்குது, ஓகே அது கிடச்சிருச்சு அப்படின்னும்பொழுது அதை வச்சு நீங்கள் வந்து பெருசாக பிளான் பண்ணுறீங்க. பட் என்னென்னா அந்த பிளானுக்கு உண்டான ஸ்கில்ஸை வளர்த்துக்கல. பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புளுக்கு நீங்கள் பண்ணுற தவறில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இப்போது இதுக்கு நான் அடுத்த கட்டத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப் டுட்டோரியல்ஸோ இல்லை அங்கே இங்கேன்னு ஒரு பிச் போட்ட நாலேஜை போட்டு கெயின் பண்ணி ஒரு பெரிய அஸ்திவாரத்தில் வந்து அதோட விளைவு என்னன்னு தெரியாமல் அதை ஆரம்பிக்கிறீங்களா? அதை ஆரம்பித்து ஏதாவது பண்ணுறீங்களா? அது வேண்டாம். யூ ஹாவ் டு கெட் அ ப்ராப்பர் நாலேஜ், அ ப்ராப்பர் தியரிட்டிக்கல் அண்ட் ஒரு நல்ல ஒரு சர்டிஃபைடு கோர்ஸ் நாலேஜஸ் புக் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் இது இல்லாமல் ஒரு ப்ராப்பர் பேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியோ இல்லை ஒரு முடிவெடுத்தோ நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து ஹிட்டிங் த ராக் பாட்டம். அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வெளியில் ஏறி ஆகணும். அங்கே வந்து நெகட்டிவ் சரவுண்ட் ஆகுது. ஏன் நெகட்டிவ் சரவுண்ட் ஆகுதுன்னா அதோட விளைவு தெரியாமல் நீங்கள் போகிறீங்க. இப்போது உங்கள் பர்சனுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்பெல் ஒர்க், நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் பர்சனுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்பெல் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனுக்காக நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா அது தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் ஓரியன்டும் சரி, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை யூ ஆர் ட்ரிகரிங் இட். அந்த நெகட்டிவிட்டி வந்து உங்களை கீழே போட்டு தள்ளி மூட போகுது.
ரிலேஷன்ஷிப் வைஸாக இருந்தாலும் பிஸ்னஸ் வைஸாக இருந்தாலும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இஸ் நீடட். டெசிஷன், இப்போ 2 கிராஸ் ரோட்ஸில் இருக்கீங்க, டயலமோவில் இருக்கீங்க. இந்த கிராஸ் ரோட்ஸில் இருக்கும் பொழுது முடிவு எடுத்துட்டு செயல்பட்டுட்டு தான் போகணும். எமோஷன்ஸ்னால கண்கள் கட்டப்பட்டிருக்கு, எமோஷன்ஸை ஓப்பன் அப் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த தவறை பண்ணாதீங்க. இது எல்லாமே தவறு தான். ஒரு விதத்தில் பார்த்தா இது எல்லாமே தவறு தான். முடிவு எடுக்காமல் இருக்கிறது தவறு தான். ஐசோலேஷனில் இருக்கிறது குட்டுன்னு சொன்னேன். பட் ஐசோலேஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முடிவோடு வெளியில் வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபியர் ஆஃப் அந்த அந்த ஃபியர் ஆஃப் லாஸ்லேருந்து அப்படியே நின்று திருப்பியும் போகாமல் அங்கேருந்தும் ஆரம்பிக்காமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க, கைடன்ஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க, கடவுள் இருக்கார், யூனிவர்ஸ் கூட இருக்குது. இது எல்லாம் இருக்குது. அதனால தான் நான் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு போட சொன்னேன். This is a very critical situation. You are scared of your relationship. You are scared of your marriage. ரிலேஷன்ஷிப்பா இல்லை என்னோடய ஃபேமிலியா, ரிலேஷன்ஷிப்பா என்னோடய கெரியரான ஒரு கிராஸ் ரோட்ஸ் இருக்கிற நிலமையில் இருக்குது. அப்போது கிராஸ் ரோட்ஸ்லேருந்து என்ன பண்ணணும், ஹெம்மர்ட் சுச்சுவேஷன், ஐசோலேஷன் இஸ் குட். பட் அங்கேருந்து நம்ம முடிவு எடுக்கணும். இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முடிவு எடுக்கிறீங்களான்னு சொல்கிறேன் பாருங்கள். முடிவு எடுக்கிறீங்களோ இல்லையோ ஸ்டாக்னேஷன் கொடுக்காதீங்க. அது ஸ்டாக்னேஷன் ஒன்று டவர் சுச்சுவேஷனோ இல்லை டெத் சுச்சுவேஷனையோ கொண்டு வந்துடுது. ஸ்டாக்னேஷன் கொடுக்காதீங்க. முடிவு எடுக்கலைன்னா கூட அந்த ஃப்ளோவில் போகுதுன்னா அப்படியே மூவ் ஆன் ஆகி போங்க. என்ன தான் ஆகுது அப்படின்றத பாருங்கள், ஸ்டார்ட் ஆன் பண்ணுங்க, இல்லை பேக் ஆஃப் அடிங்க. ஓகேங்களா. ஸோ பைல் நம்பர் 2, யூ ஹாவ் டு டேக் அ டெசிஷன். அப்படின்றது என்ன தவறு செய்கிறேன் மேம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. சரி, நான் பண்ணுறது தவறு தான். டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. பைல் நம்பர் 2, டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. இல்லை அப்படியே ஒரு விஷயம் செய்கிறீங்கனாலும் அதோட பேஸ்மெண்ட் சரியில்லைன்னு தெரிஞ்சும் கோட்டையை கட்டுறது. சூஸ் அ நியூ டைரெக்ஷன். எஸ், யூ ஹாவ் டு சூஸ் இட். இவங்களுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. ஏஞ்சல்ஸ்க்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. மனசில் இருக்கிறத மனம் விட்டு பேச மாட்டேங்க. இன்ட்ரோவர்ட்டா மனம் விட்டு பேசுங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசுங்க, இல்லை ஒரு டேரோ ரீடர் கிட்ட பேசுங்க, இல்லை ஒரு தெரபிஸ்ட் கிட்ட பேசுங்க. அட்லீஸ்ட் டாக்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லாயல் ஃப்ரெண்ட்ஸ் ஜட்ஜு கூட பண்ணிட்டு போட்டுமே அந்த மனசுலேருந்து புழுங்கிறதுக்கு பேசிடுங்க. ஓகேங்களா. ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் எடுங்க. ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அட்வைஸஸும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் எடுக்கணும், கிளாஸஸும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் எடுக்கணும். தென் ஒன்லி யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட். ரிலேஷன்ஷிப் வைஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை கெரியர் பாத் ஓரியன்ட் வைஸாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் நாட் இனஃப் டு ஸ்டார்ட் பில்ட். இவ்வளோ பெரிய டவர் பில்ட் பண்ணிட்டீங்க, அதில் ஏதோ நெகட்டிவ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அந்த நெகட்டிவ் உடச்சி தான் உங்களை ஹெமர்ட்டில் உட்கார வச்சுருக்கு. இந்த லாஸில் இருக்கீங்க, அதுலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க. தென் யூ கோன கெயின் த கான்ஃபிடென்ஸ். அதுலேயும் நீங்கள் அடுத்த கட்டம் போகணும். தென் யுவர் யூனிவர்ஸ் இஸ் ஹெல்பிங் யூ அவுட். இந்த ப்ராசஸில் நீங்கள் மெடிடேஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. இல்லை இது நடந்திருக்கு மேம் முன்னாடியே சொன்னீங்கன்னா மெடிடேஷன் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். டவர் சுச்சுவேஷன் வராமல் தடுக்கணும். இது நடக்க போகுது அப்படின்னும் பொழுது ப்ராப்பர் ட்ரைனிங் இஸ் வெரி மச் நீடட். அட்வைசஸ் ஃப்ரம் த பர்சன் வெரி மச் நீடட். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் 50 வயசாக இருந்தாலும் 60 வயசு 20 வயசுலேருந்து 60 வயசு யார் பார்த்தாலும் சரி, நீங்கள் வயதுக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போது நம்ம 60 வயசில் இருக்கலாம், நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம ஒரு டிரைவர், ப்ராப்பர் ஒரு டிரைவர் கிட்ட தான் நம்ம கிளாஸ் போய் லைசன்ஸ் வாங்க முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் நான் இதை தான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? 9 of Swords இஸ் த சிச்சுவேஷன். நீங்களே உங்களுடைய சுய பயத்தினால அந்த முடிவு எடுக்காமல் இருக்கீங்க. உங்கள் பயமே உங்களை குத்துது, வேறு யாருமே கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ண போகிறது தான் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள். உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சன், ஒரு எதிரி யாருன்னா உங்கள் மனம்தான் உங்களுடைய எதிரி. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறீங்க? பைல் நம்பர் 2. Something there is better, choose a new direction. There is something better. Meditation brings answer. போடு, அவ்வளோதான். நம்ம சொல்கிறது தான் கார்டு சொல்லுவாங்க. ஏஞ்சல் சொல்கிறத நானே முன்னாடியே உங்களுக்கு டேரோட்டில் சொன்னது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பைல் நம்பர் 2, ப்ளீஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு மெசேஜ்
கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து எனர்ஜிஸை கிளைம் பண்ணிக்கோங்க. தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு கைட் யூ, தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு சப்போர்ட் யூ. சூஸ் அ நியூ டிரெக்ஷன், தேர் இஸ் சம்திங் பெட்டர். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு கிவ் யூ பெட்டர் ரிகார்டிங் உங்களோட மேரேஜாக இருக்கலாம், ரிகார்டிங் உங்களுடைய பிஸ்னஸ் கெரியர் பார்த்து அடுத்த விஷயம் போகிறதா இருக்கலாம். ஆஸ்க் ஃபார் சப்போர்ட், அதே தான் சொன்னேன். நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம இப்போ கேட்டோன்னா நம்ம தாழ்ந்து போயிடுவோன்னு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் நான் அந்த லைசன்ஸை எக்ஸாம்பிளாக சொன்னேன். செகண்ட் ஒன், பிரிட்ஜ் த கேப். ஓகேங்களா? அப்போது ஏதோ ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பு தான் நீங்கள் பண்ணுற அந்த தவறு. இங்கே பாருங்கள் அந்த கேப். அதுக்கப்புறம் ஜாயினிங் ஹேண்ட்ஸும் சரி, அப்போது யூ ஆர் இன் ஐசோலேஷன் தான். பீப்புள் கூட சேர்ந்தா உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம். அது கல்யாணத்துலேயும் சரி, இங்கே கல்யாணத்தோட ரெசனேட் ஆகுது. ஜாயினிங் ஹேண்ட்ஸ் அண்ட் கல்யாணம். பிரிட்ஜ் த கேப், திஸ் பிஸ்னஸ். நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு கூட பண்ணலாம். 2025 ஒரு அருமையான ஏஞ்சல்ஸ் கைடன்ஸோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம பண்ணுற தவறுகளை திருத்தி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. 4 of Wands, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் ரீயூனியன், ஜாயினிங் ஹேண்ட்ஸ். இட் இஸ் சேஃப் டு ஸ்டார்ட் அ பார்ட்னர்ஷிப். You are receiving help from people. Your angels are, oh my God, what a beautiful energy guys. Your angels are always ready to help you. அது அப்படியே கார்டில், இது ஏஞ்சல்ஸ் கார்டு, அதில் abundance கார்டு. ஓகேங்களா? பியூட்டிஃபுல். யுவர் ஏஞ்சல்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ நான் சொன்னேன். யூ ஆர் ரிசீவிங் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் ஏஞ்சல்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரம் அ பர்சன் ஹூ பிரிங்ஸ் யூ ரிசோர்ஸஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. அதுதான் சொன்னேன். ஸ்கில்ஸ் டு டேக் ஸ்டெப் ஃபார்வர்டு போங்க, அவ்வளோதான். முடிவு எடுத்துட்டு தான் ஃபார்வர்ட் போகணுன்னு இல்லை, போய்கிட்டே இருங்க. அதுதான் அந்த சேரியாட். போன கார்டுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, டெம்பரன்ஸ் தான் உங்களோட கார்டுன்னு. மேனிஃபெஸ்டேஷனுக்கு, வால்பேப்பராக வைக்கிறதுக்கு, விஷன் போர்டில் வைக்கிறதுக்கு. பைல் நம்பர் 2க்கு சேரியாட் தான் உங்களோட கார்டு. ரிசல்ட் என்னவாக இருக்கட்டும், முடிவெடுங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து ஜாயினிங் ஹேண்ட்ஸ், ஈகோ பார்க்காம சேர்ந்தா போதும், கல்யாணத்தில் போய் முடிஞ்சிடும். இது although angels are all around you at all the time. Beautiful guys. They only can help you if you ask them help. ஆமாம், அவங்க சொல்கிற ஹெல்ப்பை நீங்கள் திருப்பி வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி கேட்டால் தான் அவங்க செய்வாங்க. ஓகேங்களா? The same is true when people are around you. Feel free to ask assistant. யாரெல்லாம் ஹெல்ப்பு கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்க. டைமு கேட்குறது கூட இப்போலாம் நம்ம மக்கள் எங்கன்னா போகிற வழியில் தெரியுதா, ஃபோனில் தெரியுதா, இப்படின்னு போகிறது. சோஷியலைஸ் பண்ணுங்கள், இது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. அருமையான ஒரு மெசேஜ். Pile 2, Pile 1. 3 of Cups, bridge the gap. There are 2 ways to reduce the difference between success and the failure. Either you spend all your energy in ruining someone's success, or you direct your energy and money to become successful. அதுதான் மைண்ட் யோர் கம் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன். ஓகேங்களா? ஹையர் வைப்ரேஷன்ஸை ரைஸ் பண்ணுங்கள். மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் மற்றவங்க, நான் இது எனக்குமே நிறைய ரெசனேட் ஆகுது, சொன்னேன் இல்லைங்களா? ஸோ மற்றவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி பண்ணாமல் காப்பி கேட் பண்ணலாம். அதுக்குன்னு அவங்களுக்கு அப்படி போகாமல், அப்படியே டிட்டோ பண்ணாமல், நெகட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்காம, ரிப்பல்ஷன் தாங்க முடியுமான்னு பார்க்காம, ஜஸ்ட் அவங்களோட எனர்ஜிஸை அவங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் மூக்க நொழிச்சிஃபை இன் சம் அதர்ஸ் திங், இல்லைங்களா? ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அருமையான கைடன்ஸ் கைஸ், அருமையான கைடன்ஸ். பைல் நம்பர் 2க்கு ஃபார் போத் கெரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பைல் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் நீங்கள் பைல் நம்பர் 1 நீங்கள் உங்களை மட்டும் அப்படி லைட்டு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ரீடிங். ஸோ ஹோப் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகிருக்கும். ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita Tamil. So thank you for watching. Bye.